லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் அருண் விஜய், எமி ஜாக்சன், நிமிஷா நடிப்பில் டைரக்டர் விஜய் இயக்கத்தில் மிஷன் சாப்டர் 1 திரையரங்கில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. குடும்பத்தோட போய் பாருங்க. பீகார் அரசியலில் உச்சகட்ட பரபரப்பு நிகழ்ந்து வருகிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் கணபதி இணைந்திருக்கிறார். கணபதி, நேத்தே பார்த்திருந்தோம், நிதிஷ்குமார் ராஜினாமா செய்ய போகிறார் என்கிற ஒரு தகவல் பரவலாவே வந்துட்டு இருந்தது. ஆனாலும் அவரது கட்சியை சார்ந்தவர்கள் தரப்புல சொல்லும்போது இல்ல அதெல்லாம் வதந்தி தான், நம்பாதீங்க, நாங்க இன்னும் ராஷ்டிரிய ஜனதா தளம் கூட்டணியில தான் இருக்கிறோம் அப்படின்லாம் சொன்னாங்க. தற்போதைய கள நிலவரம் என்ன? பீகார் தலைநகர் பட்னாவிலே தற்போது ஐக்கிய ஜனதா தளம் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆலோசனை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தற்போதைய பீகார் சர்ச்சை குறித்து பேசாமல் அவர்கள் நாங்கள் நாடாளுமன்ற தேர்தலுக்கான வியூகங்கள் குறித்து ஆலோசனை நடத்தி வருவோம் என தெரிவிக்கிறார்கள். அதே போலவே பாரதிய ஜனதா கட்சியின் மாநில செயற்குழு கூட்டமும் அங்கே நடந்து கொண்டிருக்கிறது. அவர்களும் நிதிஷ்குமார் சர்ச்சை குறித்து ஒரு வார்த்தை கூட பேசாமல் நாங்கள் நாடாளுமன்ற தேர்தல் குறித்து ஆலோசனை நடத்துகிறோம் என தெரிவிக்கிறார்கள். ஆனால் உண்மையில் நடப்பது என்னவென்றால், நிதிஷ்குமார் தன்னுடைய அடுத்த கட்ட நகர்வு என்ன என்பதை யாருக்கும் தெரியாமல் மர்மமாக வைத்திருக்கிறார். பல முறை அவர் பாஜக கூட்டணியிலிருந்து ராஷ்டிரிய ஜனதா தளம் கூட்டணி, ராஷ்டிரிய ஜனதா தளம் கூட்டணியிலிருந்து மீண்டும் பாஜக கூட்டணி என மாறியிருக்கிறார். ஆகவே இந்த முறையும் அதே போல அவர் திடீரென கூட்டணி மாறுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இன்றோ அல்லது நாளையோ ஆளுநரை சந்திக்க வாய்ப்பு இருப்பதாகவும், ராஜினாமா செய்து அடுத்த நாளே மீண்டும் புதிய கூட்டணி சார்பாக முதலமைச்சராக பதவியேற்பார் எனவும் ராஷ்டிரிய ஜனதா தளம் கட்சியை சேர்ந்தவர்கள் பரபரப்பாக பேசிக் கொள்கிறார்கள். நிதிஷ்குமாரை பொறுத்தவரை ஒரே ஒரு நிபந்தனையை அவர் வைத்திருக்கிறார், நான் தான் மீண்டும் முதல்வராக வருவேன் என்பது. பாரதிய ஜனதா கட்சி அதற்கு பேரமாக எங்களுக்கு 2 துணை முதல்வர் பதவிகள் மற்றும் சபாநாயகர் பதவி தேவை என தெரிவித்திருக்கிறார்கள். இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. எந்த நேரமும் ராஜினாமா நடைபெறலாம் என பட்னா அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பாக பேசப்படுகிறது. மணிமாறன், விவரங்களை கொடுத்தமைக்கு நன்றி கணபதி. லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் அருண் விஜய், எமி ஜாக்சன், நிமிஷா நடிப்பில் டைரக்டர் விஜய் இயக்கத்தில் மிஷன் சாப்டர் 1 திரையரங்கில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. குடும்பத்தோட போய் பாருங்க.